கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நீ தான் வரவிட பண்ணிட்டியான்றவங்க. இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே மறிச்சவங்க வந்து நம்ம பரலோகத்தில் போய் பார்ப்போம். இப்போ அம்மாவோ அப்பாவோ ஏன்னா ஆண்டவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சாங்கன்னா நம்ம அம்மாவை போய் பரலோகத்தில் பார்ப்போம், நம்ம அப்பாவை போய் பரலோகத்தில் பார்ப்போம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம் தானே? சரிங்களா? அப்படி தான் இந்த பரலோகத்தில் ஆண்டவருக்குள்ளே மறிச்சவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவங்க பரலோகத்தில் வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும்ன்ற சில சின்ன ஒரு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 நிமிஷம் தான் இருக்குது. 1 யோவான் பரலோகத்தில் நாம் எப்படி இருப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்கராது. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம வந்து யாருக்கு ஒப்பாய் இருக்கிறோன்னா ஆண்டவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் எப்படி இருப்பார், அவருக்கு நம்ம ஒப்பாய் இருப்போம்னு சொன்னால் யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும். அப்போ தேவன் வந்து எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறாரு. அப்போ அவரை தொழுது கொள்ற நம்மளும் பரலோகத்தில் எப்படி இருப்போம்? இப்போ நான் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு முன்னாடி வசனம் பார்த்தோம்ல, அதுக்கு ஒப்பாகவே நம்ம இருப்போம்னு. அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அப்போ நம்மளும் எப்படி இருப்போம் பரலோகத்தில்? கண்டிப்பா ஆவியா இருப்பேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அடுத்த விஷயம், நான் வந்து பரலோகத்தில் இந்த மாதிரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி உறவுகள் இருக்குதா அப்படின்னு பார்க்க போனால் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29லேருந்து 31 வரைக்கும். 1 கொரிந்தியர் 7:29லேருந்து 31 வரைக்கும்க்கா. ம் 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 ஆமேன். அப்போ வந்து இனி வரும் காலங்களில் மனைவி இருக்கிறவங்க மனைவி இல்லாத போலவும், இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தின் வேஷம் சிரிக்கிறவங்க சிரிக்காத போலவும், இங்கே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படாத போலவும், ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது என்னது? வேஷம். அப்போ இந்த உறவுகள் எல்லாமே என்ன? வேஷம். உங்களுக்கு வந்து எனக்கு உறவுகள் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பூமியில் இருக்கும் போதே அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. சரிங்களா? அன்பா நீங்கள் இருங்க. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டா உறவுகள் கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. சரிங்களா? இப்போ இங்கே அப்பா அம்மா அப்படின்ற உறவுகள் வந்து பரலோகத்துக்கு போயிட்டா நிச்சயமாக என்ன பண்ணாது? கிடையாது. அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் மறந்து நம்மளோட பூமியில் இருக்கிற எல்லா நினைவுகளும் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை வந்து துதிச்சுட்டு தான் இருப்போம். அப்படிதான் என்ன பண்ணுது வேதம் சொல்லுது. அப்போ எங்கள் அம்மாவை போய் அம்மா என்னை விட்டு போயிட்டே, அம்மா என்னை விட்டு போயிட்டே அப்பா அப்படின்னு அங்கே போயிட்டு கட்டி பிடிச்சி முத்து கொடுப்போன்னு நினைக்காதீங்க. அது கிடையாது. அது வந்து இது உலகத்தின் வேஷம். அங்கே போயிட்டா எல்லாமே என்ன பண்ணோம்? மாறி போயிடும். அப்போ பரலோகத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்க்க போனால் மத்தேயு 22வது அதிகாரம் 23லேருந்து 40. 22 23லேருந்து 40. ம் 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 இப்போ வந்து ஏசப்பா கிட்ட வந்து குறுக்குத்தனமாக ஒரு கேள்வி கேட்கலாம், அவரை எப்படியாவது லாக் பண்ணலாம், அவர் எப்படி பதில் சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுற சதுசேயர் வந்து அவர்கிட்ட ஒரு அடக்கு முடக்கா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து 7 கணவர் இருக்கிறார். ஏன்னா கணவர் கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை இல்லாதனால அவர் இறந்து போயிடுறாரு. அதனால 2வது கணவர் கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை இல்லாமல் அவரும் இறந்து போயிடுறாரு. இந்த 3வது கணவர் 4வது கணவர் 5 இப்படி எல்லாமே இறந்து போயிடுறாங்க, எல்லாமே குழந்தை போயிடுறாங்க. இப்போ உயிர் தெழுதல்ல அவங்க மறித்து ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அவங்க யாருக்கு மனைவியாக இருப்பாங்க?
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ பரலோகத்தில் போகும்போது இப்போ 7 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ அவங்க போகும்போது யாருக்கு அவங்க மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு 30வது வசனம். ம் ம் ஆமேன். அப்போ பரலோகத்துல எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்களை போல தான் இருப்பாங்க. அங்க மனைவி கணவன்றது கொல்வன கொடுப்பனெல்லாம் எதுவுமே என்ன பண்ணாது, கண்டிப்பா கிடையவே கிடையாது. தேவ தூதர்களுக்கு இப்போ மிகாவேல் தூதர் இருக்காங்க, காப்ரியேல் தூதர் இருக்காங்க, அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் ஏதாவது இருக்கா? கிடையாது. சரிங்களா? அப்போ கர்த்தருக்குள்ள மரித்தவங்களாம் பரலோகத்துல எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்களை போல தான் இருப்பாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற உறவுகளை அங்கேயே போய் கண்டினியூ பண்ணா எப்படி இருக்கும்? அங்கேயே சண்டை வரும். அங்கே என்ன பண்ணுவாங்க, இப்படி இவங்க எப்படின்னு இருக்கும். அப்போ அவங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ அவ்வளோ இன்னல் கண்டிப்பாக அங்கே இருக்காது. அங்கே எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல இருப்போம்னு சொல்லி வேதம் சொல்லுது. மற்றவர்களை நம்ம பரலோகத்தில் அடையாளம் காண முடியுமா? உறவுகள் தான் இல்லை. சரி, மற்றவங்களை நம்ம அடையாளம் காண முடியுமான்னு சொன்னால் மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனம். ம் ம் அநேகர் கிழக்கிலும் மேற்குள்ளும் வந்து யாரோ கூட பந்தி இருப்பாங்களாம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. அப்போ அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புன்னு நமக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுப்பாங்க அது? இல்லை, அங்கே வந்து உறவுகள் கிடையாது. ஆனால் வந்து இது இது எப்படி அப்படின்னு போக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்கான ஒரு ஞானத்தை நம்ம கொடுப்பாரு. இவங்க இன்னாருன்ற ஒரு நம்மளுடைய நம்மளோட பேர் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்காது? இவங்களுக்கு இத்தனை மனைவி. இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு மனைவியில் அங்கே போயிட்டா எல்லாம் இருக்கும், பெரிய பிரச்சனை வந்துடும். அப்போது அந்த உறவுகள் அங்கே கட்டாயிடும். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்குன்றவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பேர்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக அது இருக்கும். எப்படின்னு பார்க்க போனால் நம்ம சொல்கிறோம்ல, லூக்கா 16 இப்போ வாசிப்பேன்னா அந்த ஐஸ்வர்யவானும் தரித்திரன் மறிச்சிடுவாங்க. அப்போ இவர் இருப்போ நம்ம ஐஸ்வர்யன் வந்து லாசர் வந்து யார் மடியில் இருப்பாங்க? ஆபிரகாமோட மடியில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஐஸ்வர்யன் சொல்லுவார், தகப்பனாகிய ஆபிரகாமே. அப்போ அவர் ஆபிரகாம்னு தான் இவர் சொல்லி அவருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி ஆபிரகாம்னு தெரிஞ்சது அப்படின்னு ஒரு யோசனை இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய பேர் இருக்கும், அவங்களுடைய இதில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது? எந்த உறவுகளுமே அந்த பரலோகத்தில் கண்டிப்பாக இருக்காது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-8. ம் ம் ஆமேன். அப்போது நம்ம இதெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது? புறஜாதிக்கு தான் சாவு, அது இதெல்லாம் பயம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பாக இந்த உலகம் வந்து அழிஞ்சு போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய விட நமக்காக என்ன இருக்குது? பரலோகத்தில் அது ஆயத்தமாக இருக்குது. 8வது வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாக விரும்புகிறோம். அப்போது வந்து நம்ம எதுக்காகவும் சாவுக்காக அதுக்காக நோய் எதுக்காகவும் நம்ம என்ன கூடாது? பயப்படவே கூடாது. இந்த உலகன்றது ஒரு வேஷம், இந்த உறவுகள்ன்றது ஒரு வேஷம். சரிங்களா? உறவுகள் ரொம்ப பிடிக்கும்னா பூமியில் இருக்கும்போது அன்பு செலுத்துங்க, அன்பா நேசிங்க. இதை விட்டு நம்ம கடந்து போகும்போது பரலோகத்தில் என்ன கிடையாது? எந்த உறவும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரோட தூதர்களை போல இருப்போம். சரிங்களா? சத்தவங்கிட்ட ஜெபம் பண்ணுற, சத்தவங்கிட்ட ப்ரேயர் பண்ணுறலாம் கிடையாது. ஆண்டவரை மட்டும்தான் உயர்த்தணும். சரிங்களா? அதுக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட விண்ணப்பமாக இருந்தாலும் நம்மளோட எதுவாக இருந்தாலும் நம்ம பேசுகிறதா இருந்தால் கூட மறிச்சாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க மனுஷங்க போயிட்டாங்க. பெரியவர் யார்? ஆண்டவர். கோவம் வந்துடும் அந்த வேலை செஞ்சா. பெரியவர் யார்? ஆண்டவர். அவருக்கு மட்டும் தான் உயர்த்தணும். இங்கேருந்து அவங்ககிட்ட ஜெபம்னா உங்களுக்கு காதெல்லாம் கேட்காது. சரிதான்? ஆண்டவருக்கு தான் கேட்கும். சகலமும் ஆண்டவருக்கு தான் கேட்கும். கர்த்தருக்குள்ளே போயிட்டாங்களா, சந்தோஷப்படுங்க. சரிங்களா? அங்கே போய் பார்ப்போம் அம்மா அப்படி அப்பா அப்படிலாம் இருக்காதுங்க. அந்த உறவுகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்திடும்.